Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணேன்றது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவியில் கந்த சஷ்டி கவசம் போட்டு விட்டேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கந்தகுரு கவசம் இப்படி வேல் பாராயணம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே நல்லது. அதுலேயும் நம்ம பூஜைக்கான்னு உக்காரும்போது இந்த மாதிரி சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு நம்ம பூஜை பண்ண ஆரம்பித்தோன்னா நமக்கு எங்கேயுமே மனசு அலைப்பாயாது. அந்த நம்ம பூஜை பண்ணுறதுலையே முழுமையாக நம்ம அந்த பூஜையை பண்ணலாம். அதனால் எப்போவுமே ஒரு பூஜை பண்ணும்போது இப்படி சாமி பாட்டு போட்டு விட்டுடுவேன். அதுக்கப்புறமா கார்டனில் இருந்த பூ எல்லாத்தையும் பறிச்சுன்னு வந்துட்டேன். வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்காக வெத்தலையுமே நம்ம தோட்டத்துலேருந்து தான் பறிச்சுன்னு வந்தேன். இப்படி எல்லாத்தையும் பறிச்சுன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா பூஜைக்கு உக்காந்தேன். பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துன்னு ஒரு இடமா வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜைக்கு உக்காந்தேன். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அதை க்ளீனாக ஒரு வாட்டி தொடச்சிட்டேன். அதுக்கப்புறமா வேல் எடுத்து வேலுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். தைப்பூசம் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் ரொம்ப நல்லது. சக்தி கிட்ட வேல் வாங்கிய நாளை தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம். அதனால் இன்றைக்கி நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணும்போது அவ்வளோ சிறப்பான விஷயம் எல்லாமே நடக்கும். நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி முருகர்கிட்ட வச்சிட்டோன்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக ஈடேறும். அதுக்கான நாள் தான் இன்றைக்கி ஒரு பொழுது இருந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜை பண்ணோன்னா நம்ம நினச்ச காரியம் அத்தனையுமே ஈடேறும். அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி கடன் பிரச்சனை, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு வீடு வாங்கணுன்னாலும் சரி, நாம் இந்த ஒரு பொழுது இருந்து நாம் இன்றைக்கி பூஜை பண்ணோன்னா நம்ம நினச்ச காரியம் அத்தனையுமே ஈடேறும். முருகரை நாம் நினச்சி வழிபட்டாலே போதும், நமக்கு தேவையானதெல்லாம் தானாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முருகர் விசேஷம். முருகரை பிடிக்காதவங்களே இருக்காது. ஏன்னா சின்ன பசங்கள இருந்து முருகான்னு கூப்பிட்டாலே போதும், முருகர் தானாக கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி தோணும். முருகருக்கு அந்த அளவுக்கு விசேஷம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கோயிலில் பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டேயே முருகர் கோயில் இருக்கும். இன்றைக்கி பால் குடம் எல்லாமே எடுத்து நல்ல கிராண்டாக பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற வீட்டுக்கு ரொம்ப தூரம்ன்றதுனால என்னால் போக முடியல. அபிஷேகம் எல்லாமே முடிச்சுட்டு ஃபோட்டோக்குமே சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன். வேலை நம்ம அப்படியே கீழே வைக்காமல் இப்படி ஒரு சின்ன தட்டை வச்சு தட்டில் அரிசி போட்டு அதில் தான் நான் வேலை வச்சு அலங்காரம் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வேல் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இப்படி ஃபோட்டோ வச்சு கூட நம்ம பூஜை பண்ணிக்கலாம். வேலும் முருகரும் வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அதனால் உங்ககிட்ட ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி ஃபோட்டோ வச்சியும் பூஜை பண்ணிக்கலாம். பூஜையிலே பார்த்திங்கன்னா நிறைய வழிமுறை இருக்குது. அதை நாம் இப்படி தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும் அன்ட்டு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நாம் பக்தியோட நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பக்தியோட நாம் சுத்தபத்தமாக நாம நிஷ்டியாக பூஜை பண்ணாலே போதும். இப்படி தான் பண்ணணும், இதுதான் செய்யணும், இதுதான் வைக்கணும் அன்றதெல்லாம் நாம் நினைக்கிறது அப்பாற்பட்டது தான். நமக்கு என்ன தோணுதோ அப்படின்னா வீட்டை சுத்தபத்தமாக வச்சுன்னு நம்ம பூஜையை கரெக்டாக பண்ணோன்னா அந்த பக்தியோடு நம்ம பூஜையை பண்ணாலே போதும். நம்ம மனசை சுத்தமாக வச்சுட்டு சின்னதாக ஒரு தீபம் வச்சா கூட போதும், கடவுளுக்கு நம்ம பிரார்த்தனை சேரும். இப்படி தான் பண்ணணும், இந்த பூ தான் வைக்கணும், இந்த பழம் தான் வைக்கணும், இப்படி தான் பூஜை பண்ணணும், இதெல்லாமே வைக்கணும், ஆடம்பரமாக தான் பூஜை பண்ணணும் அன்ட்டெல்லாம் கடவுள் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நாம் உருவாக்குனது தான். அதனால் ஐயோ என்னால் இப்படியெல்லாம் பண்ண முடியல, என்னால் இதெல்லாம் செய்ய முடியலன்ட்டு யோசிக்காதீங்க. உங்கள் வீட்டில் வேல் இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோவே இல்லைன்னாலும் விளக்கேற்றி வச்சுட்டு கடவுளை மனசார நினச்சிட்டு அந்த விளக்குக்கு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கூட போதும், கடவுளுக்கு போய் சேரும். இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் முறைன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நாம தான் உருவாக்குனது. மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களை சுற்றியும் சுத்தமாக வச்சுன்னு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. அதுவே கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது நான் எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் புள்ளியார் பூஜைன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால நான் புள்ளியார் விக்கிரகத்தையும் வச்சுட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன். வேலுக்குமே பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா விபூதி மஞ்சள் குங்குமம் அந்த தட்டை அப்படியே சாமிக்கிட்ட வச்சுட்டேன். இப்போது 4 விளக்கு ரெடி பண்ணிக்கினேன். நான் வெத்தலை தீபம் ஏற்ற போகிறேன். அதனால நடுவில் கேப் விட்டுட்டு நான் விளக்கை ரெடி பண்ணிட்டேன்.
வெத்தலை தீபம் ஏற்றுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம இன்றைக்கி மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம வெத்தலை தீபம் ஏற்றினா கூட ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதிரி வெத்தலை தீபம் ஏற்றின்னு வந்தோன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கும். பிரச்சனைன்ட்டு கிடையாது, எல்லாருக்குமே ஒரு வேண்டுதல்ன்றது இருக்கும். அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். அது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம் ஆகணுன்றது இருக்கட்டும், இல்லாட்டி பசங்களோட படிப்பு, இந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்கவுங்க வேண்டுதல்னு இருக்கும் இல்லையா. அதில் ஏதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுதலை வச்சு நீங்கள் விளக்கேற்றின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 9 வாரம் இல்லை 11 வாரம் அப்படி மனசில் நினச்சி நீங்கள் விளக்கேற்றின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாரம் முடியறதுக்குள்ளே உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறும். இதெல்லாமே ஒரு நம்பிக்கை தான். நம்ம நம்பிக்கையே இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக நடக்காது. இன்னும் விளக்கேற்றிட்டா முடிஞ்சிடுமான்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது நடக்காது. கண்டிப்பாக நீங்கள் நம்புங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை செஞ்சோன்னா கண்டிப்பாக நடக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். நம்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து 2வது வாரமே கூட உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சிடும். எப்போவுமே எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கை வையுங்க, இந்த வேலை கண்டிப்பாக நடக்கும்ன்ட்டு. அப்படி நினச்சி நீங்கள் ஆரம்பித்தாலே கண்டிப்பாக அந்த வேலை வந்து வெற்றிகரமாக நடக்கும். வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்கு நான் ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே முருகர் கன்றதுனால 6 வெத்தலை வந்து வச்சுருக்கேன். எப்போவுமே வெத்தலை வைக்கும்போது அந்த காம்பு பகுதியை வந்து நாம் கிள்ளிட்டு தான் வைக்கணும். அங்கே வந்து தரித்திர லக்ஷ்மி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த காம்பை வந்து கிள்ளிட்டு அப்புறமா தான் நம்ம விளக்கேற்றணும். நம்ம நார்மலாக வந்து வெத்தலை பாக்கு வைக்கிறோன்னா கூட அந்த வெத்தலையில் காம்பை கிள்ளிட்டு தான் வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும். இப்போ நான் இந்த விளக்குக்கு பார்த்திங்கன்னா அந்த விளக்கில் காம்பை போட்டு தான் நம்ம விளக்கேற்ற போகிறோம். அதனால் நான் காம்பை கிள்ளி சைடில் வச்சுருக்கேன். இப்போது ஒரு அகல் வச்சு அதில் நெய் ஊற்றி தான் விளக்கேற்ற போகிறேன். நீங்கள் வந்து 6 வெத்தலைக்கு 6 விளக்கு வச்சு கூட ஏற்றிக்கலாம். நான் வந்து ஒரே விளக்கு வச்சு தான் ஏற்ற போகிறேன். வெத்தலைன்றது மகாலட்சுமிக்கு இதானது. அதனால் எப்போவுமே எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் நம்ம வெத்தலை வச்சு தான் பூஜை பண்ணுவோம். அதனால் அந்த வெத்தலை வச்சு நம்ம இன்றைக்கி விளக்கேற்றும் போது நம்மளோட வேண்டுதல் எல்லாமே ஈடேறும். செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, இந்த மாதிரி மாதத்தில் கிருத்திகை வரும் இல்லையா, அப்போ கூட நாம் இந்த மாதிரி விளக்கேற்றிக்கலாம். இந்த வெத்தலை தீபம் ஏற்றுறது வந்து அவ்வளோ நல்லது. இப்போது நெய் ஊற்றிட்டு அதில் வந்து அந்த காம்பு பகுதி எல்லாமே 6 வெத்தலையோட காம்பியும் சேர்த்து திரி போட்டு இப்போ விளக்கேற்றிக்க போகிறேன். விளக்கேற்றிட்டு நைவேத்தியத்துக்கு பைத்தம்பருப்பு பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். அதுவும் நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு இப்போது தூப தீப ஆரத்தி காட்டிக்கினேன். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் சாம்பிராணி ஏற்றிட்டு வீடு எல்லாமே சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறமா கற்பூர தீபார்த்தனையும் காட்டிட்டேன். வெளியில இருந்து விளக்கேற்றி பூஜை ரூம்லேயும் எல்லா விளக்குமே ஏற்றிட்டு இப்படி பூஜை பண்ணிக்கும்போது அந்த டே ஃபுல்லாகவே நல்ல ஒரு டிவைன் ஃபீலாக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சான்றது கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் தைப்பூசம் பூஜையும் பண்ணீங்கன்றதையும் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.